ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு புரியும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு புரியாது. ஓகேவா? யாரும் ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலையோ தயவு செஞ்சு ஒரு 37 மினிட்ஸ் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. கிளியராக சின்ன ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், அது அப்போ தான் புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ஸ்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பார்க்கலாம். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க். ஓகேவா? The captain of a cricket team of 11 members is 26 years old and the wicket keeper is 3 years old. ஓகேவா? சரி, 3 years older. இதுக்கு மீனிங் என்ன? A captain of a cricket team வந்து captain of team 11 members இருக்கிற ஒரு டீமோட கேப்டன் வந்து 26 ஏஜ். ஓகேவா? இப்போ இந்த விக்கெட் கீப்பர் இஸ் 3 years older. அப்படின்னா என்ன அர்த்தம்னா விக்கெட் கீப்பருடைய ஏஜ் வந்து இவனை விட 3 years ஓல்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 29. இஃப் தி ஏஜ் ஆஃப் திஸ் 2 எக்ஸ்க்ளூடட், ஸோ இந்த 2 பேர்த்தையும் நம்ம எடுக்கும்போது த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி ரிமைனிங் பிளேயர் இஸ் 1 year லெஸ் தென் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஓல் டீம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 பீப்புளை நம்ம ரிமூவ் பண்ண போது இந்த ஆவரேஜ் ஆஃப் தி ரிமைனிங் பிளேயர் வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆவரேஜோட 1 கம்மியாகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் பார்க்கலாமா? இப்போ நார்மலாக 11 பீப்புள் இருக்கிற டீமுடைய ஆவரேஜ் ஏன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் போடும்போது என்ன கிடைக்கும்? டோட்டல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டோட்டல் இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆவரேஜ் ஏஜ் தானே சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் ஏஜ் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டன் ஏஜை கழிச்சிட்டோன்னா ரிமைனிங் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 9 பீப்புள். ஸோ இப்போ டோட்டல் ஏஜ்லேருந்து இந்த 2 பேர்த்தை கழிச்சிட்டோன்னா இப்போ ரிமைனிங் இருக்கிறது அந்த 9 பீப்புளுடைய டோட்டல் ஏஜ் இருக்கும். அதை 9ஆல் டிவைட் பண்ணுறோன்னா என்ன கிடைக்கும்? அந்த 9% ஆவரேஜ் ஏஜ் கிடைக்குமா? ஸோ அது என்னது? இதை விட 1 கம்மி. ஸோ A-1. ஸோ 11A 55 = ஓகேவா? தென் 2A = 46, A = 23. இது வந்து பேசிக் மெத்தட் நம்ம நார்மலாக போடுவோம். பட் நம்ம நேற்று ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தோம்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே. இப்போ இந்த 2 பீப்புளே ஆட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வர ஒரு பீப்புள் இருக்கும், அப்போ வேறு மாதிரி போட்டிருப்போம். இப்போ பாருங்கள் 2 பீப்புள் என்ன அவங்களோட ஏஜ் என்ன வருது? 55. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க ஆட் ஆகும்போது இந்த 2 பேர் 55 ஏஜ் இருக்காங்க. இவங்க ஆட் ஆகும்போது என்ன ஆகுது? ஸ்டார்டிங்கை விட 1 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ரிமைனிங் பிளேயர்ஸ் 1 லெஸ் தென் தி ஓல் டீம்னா அப்போனா 9 பேர் இருக்கும்போது விட இப்போ 11 பேர் ஆகும்போது என்ன ஆகுது? ஆவரேஜ் 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆவரேஜ் 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர். அப்படின்னா இந்த 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆட் ஆகும்போது 9 பீப்புள் இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் போய் ஆட் ஆகிறாங்க. ஆட் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கோம்? எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு ஏஜ் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் என்ன ஆகும்? ஓவரால் ஆவரேஜும் 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 9 பீப்புளுக்கும் ஒரு ஏஜ் கொடுத்துருப்பாங்களா? அப்படின்னா 46 வருமா? இங்கே தான் மேட்ரு. ஸோ இங்கே வந்து ஏன் உங்கள் டவுட் கேட்கலாம் நீங்கள், ப்ரோ 11 பீப்புளுக்கும் ஒவ்வொரு ஏஜ் கொடுத்தா தானே ஆவரேஜ் ஏஜ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் 9 பீப்புளுக்கு ஒன்று கொடுக்குறீங்களே, அப்படின்னா 11 போடலாம், ஏன் 9 போடல? இந்த கன்ஃபியூஷன் வந்து ஆக்சுவலாக நிறைய பேத்துக்கு வரும். எங்கே 11 போடணும், எங்கே 9 போடணும் அப்படிங்கிறதுலாம் தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். அது எத்தனை பேத்துக்கு புரிஞ்சிச்சு? நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸில் பண்ணுறோம். ஏன்னா தி ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் பிளேயர் இஸ் 1 லெஸ் தென் தி ஓல் டீம். ஸோ ஓல் டீம் 9 பீப்புள் நம்ம என்ன எடுத்துட்டோம்? 9 பீப்புள் இருக்கிறத விட 2 பேர் ஆட் ஆகும்போது 1 எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு தான் கணக்கு எடுத்துருக்கோம் நம்ம. ஓகேவா? அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 9 பீப்புளுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஏஜ் கொடுத்தாங்கன்னா கொடுத்தக்கப்புறம் இவங்க 2 இருக்கிற டோட்டல் ஏஜ் இவங்களுக்கு அகைன் ஃபார் எக்ஸாம்பிள் 11 வச்சுக்கோங்களேன். 11 வச்சாலும் என்ன பண்ணுவோம்? மிச்சம் என்ன வரும்? 44 வரும். இப்போ இந்த 2 பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஏஜ் கொடுக்கணும்ல. இந்த 2 பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஏஜ் கொடுத்தா தானே ஆவரேஜ் வரும். வெறும் 9 பீப்புளுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இப்போ நீங்கள் 11 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 பேர் ஏஜ் ஆவரேஜ்லேருந்து ஒவ்வொன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று வெளியே போயிடுதா? ஸோ இந்த 2 பேர்த்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒவ்வொரு ஏஜ் கொடுக்கணும். அப்போ தான் ஆவரேஜ் ஈக்குவலாக, அதாவது கான்செப்ட் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஒவ்வொருத்தவங்களோட எல்லா ஏஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒன்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி ஆவரேஜ் ஆகிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10, 9, 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பேர் ஜாயின் ஆகிட்டாங்கன்னா ஆஃப்டர் அவங்களோட ஆவரேஜ் படி என்ன ஆயிரும், எல்லாத்துக்குமே 9, 9, 9 அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆயிரும். அதனால தான் அந்த ஆவரேஜ் வந்து 9ன்னு சொல்கிறோம். எப்படி 9னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக பிரித்தா எல்லாத்துக்கும் 9, 9, 9 கிடைக்கும். ஸோ அதே தான் இங்கே. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்ம இதை பிரிக்கும்போது இப்போ ஒன்று மைனஸ், அதாவது 9 பீப்புளுக்கு ஒன்று கொடுத்தா ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? அது ஏன் 11ன்னு சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஏன் சொல்லலைன்னா, நீங்கள் இவங்ககிட்ட இருந்து ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இவங்க ஏஜ் ஆவரேஜை விட கம்மியாயிருமே. ஸோ நமக்கு என்ன தேவை, எல்லாத்துக்குமே ஆவரேஜ் ஏஜ் வேணுங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ 9 பீப்புளேருந்து ஒன்று எடுத்துட்டா 46. ஸோ இந்த 46 என்னது, என்ன சொன்னேன், ஆஃப்டர் ஆவரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். 9, 9, 9. இங்கே 2 பீப்புளுடைய டோட்டல் வந்து 46. ஓகேவா? ஆவரேஜ் ஆஃப் 2 பீப்புள் வந்து, அதாவது 2 பீப்புளோட ஆவரேஜ் ஆட் பண்ணால் 46 கிடச்சிருக்குது. அப்போ நான் சிங்கிள் பீப்புள், இங்கே 2 பீப்புள் இருக்கிறனால என்ன பண்ணணும், 46/2 போட்டிங்கன்னா 23 வந்துட்டா அதே ஆன்சர். இது புரிஞ்சிக்கிற லைட்டாக கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இதை எக்ஸாம்பிளுக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இந்த 10, 9, 8 வச்சு சொல்லுவோமா? ஓகேவா? ஸோ நான் அகைன் வேணால் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து 55 வந்து இவங்க 2 பேர்த்தோட டோட்டல் ஏஜ். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஒரு 9 பீப்புள் கூட ஆட் ஆகிறாங்க. ஆட் ஆகும்போது என்னவாயிருது, ஆவரேஜ் எல்லாத்துக்கும் சேமாக மாறிடுமா, ஏன்னு. இப்போ ஆவரேஜுக்கு எல்லாத்துக்கும் சேம் ஆகணும்னா என்ன பண்ணணும், அதாவது 1 இன்க்ரீஸ் ஆகுது. 9 பீப்புள் இருக்கிறத விட இப்போ 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க 2 பேர்த்துக்கும் சரி இவங்க 9 பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஏஜ் கொடுத்தா தான் ஆவரேஜ் ஓவராலாக 1 இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதுபடி இவங்க என்ன பண்ணுறாங்க, 9 பேர்த்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துட்டாங்க. கொடுத்தப்பறம் ஓவராலாக ஆவரேஜ் என்ன ஆகிட்டு, எல்லாத்துக்கும் சேம் ஆகிட்டு, இன்க்ரீஸ் ஆகிட்டு, எல்லாத்துக்கும் இப்போ ஈக்குவல். நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் ஏஜாக இருக்கும். ஸோ இங்கே 46, இங்கே 2 பீப்புள் எடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி வர 1 பீப்புள் எடுத்துருக்கோம். நல்லா இது புரிஞ்சுக்கணும். 1 பீப்புள் எடுக்கிறோன்னா நம்ம வந்து டிவைட் பை 1 போட்டாலும் சேம் தான், நம்ம போட மாட்டோம். இங்கே 2 பீப்புள் இருக்கிறனால இந்த கிடைச்ச 46ங்கிறது 2 பீப்புள். ஸோ நம்ம சிங்கிள் பர்சனாக மாற்றணும். ஸோ டிவைட் பை 2 போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சம்மில் இருக்கிற விஷயம். ஸோ இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி போட்ட சம்ஸ் மாதிரி தான். பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன ஆகிருக்கும், 2 பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தனால நமக்கு வந்து அதில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கணும். ஸோ 2 மெத்தட். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பேசிக், இது வந்து செகண்ட் மெத்தட் நம்ம ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? ஸோ ஓகே டன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம அலிகேஷன்ஸில் போட முடியுமா? இப்போ ஸ்டார்டிங்கில் எக்ஸ் அப்படிங்கிற ஆவரேஜ் இருக்குது, 9 பீப்புளோட ஆவரேஜ். இப்போ 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ, 55/2 போட்டிங்கன்னா 27.5. அவங்க ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, ஆவரேஜ் ஓவரால் ஆவரேஜ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ 2 பேர் சென்டரில் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆவரேஜ். இங்கே 9, இங்கே 2. ஸோ நம்ம வந்து அலிகேஷன் என்ன சொன்னோம், மெத்தட் 3 இது. ஓகேவா? 9x ப்ளஸ் இது 2 மல்டிப்ளை பண்ணுமா, 55 ஈக்குவல் டு இது 2 ஆட் பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணணும், 11 × x + 1. ஓகேவா? ஸோ 2x ஈக்குவல் டு 44. ஸோ x ஈக்குவல் டு 22. இங்கே x என்னது, 9 பீப்புளுடைய ஆவரேஜ். கரெக்டாக? இவங்க 2 பேரும் ஆட் ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸ் ப்ளஸ் 1 மாறுறாங்க. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறான், ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் டீம். 11 பீப்புளுடைய ஆவரேஜ் கேட்குறான். அப்படின்னா என்ன பண்ணணும், 22 + 1. ஓகேவா? இல்லை எனக்கு இது குழப்பது ப்ரோ, நீங்கள் அப்படின்னா எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், டேட்டா எக்ஸு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் 9 பீப்புளோட ஆவரேஜ் எக்ஸ் மைனஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. 2 பேர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆவரேஜ் 1 எக்ஸ்ட்ரா ஆகிடுது. ஸோ எக்ஸாக மாறிடுது 9. இவங்க 2 பேர். ஸோ 9x
9 plus 55 is equal to 11x. So 2x equal to 46, x equal to 23. So டேரெக்டாகவே எக்ஸ் கண்டுபிடிச்சலாம். அந்த எக்ஸுங்கிறது என்னது 11 பீப்புளுடைய ஆவரேஜ். புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? The average age of 30 students of a class is 15 years. A student 20 years left the class. 2 more students whose average difference was 5 years. அது ஒரு கிளாஸுடைய ஆவரேஜ் வந்து 30 ஸ்டூடெண்ட்ங்கிற ஆவரேஜ் வந்து 15 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ டோட்டல் ஏஜ் என்ன வரும்? 450. இதில் இருந்து ஒரு 20 ஏஜுக்கு ஸ்டூடெண்ட் லெஃப்ட் ஆகிட்டான். லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் 2 more ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ஸ். அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்புறம் ஒரு பர்சன் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு பர்சன் வரும் எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு வருவானா? இவங்க வந்து ஆட் ஆகிறாங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் ஜாயின் தி கிளாஸ். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த கிளாஸ் ஸ்டில் 15. ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? முன்னாடி 30 இருந்தாங்க, ஒருத்தன் லெஃப்ட் ஆகிட்டா 29. இப்போ 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்னாச்சு? 31 பேர். ஸோ டோட்டல் ஏஜ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்டில் 15 தான். கரெக்டா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன். 435 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 465. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஸோ ஃபைண்ட் தி யங்கர் ஏஜ் ஆஃப் தி நியூ ஸ்டூடெண்ட். ஓகேவா? யங்கர் ஏஜ் என்னது? எக்ஸ் ஆன. ஸோ நியூ ஸ்டூடெண்டோடைய ஏஜ் 15. இது வந்து பேசிக் மெத்தட். ஸோ மெத்தட் மாடல் 1. ஓகேவா? ஸோ மெத்தட் 1ல் மாடல் 1 வச்சுக்கிறோம். ஸோ மாடல் 1. மாடல் 2 என்னது? நமக்கு ஒரு மெத்தட் தெரியும்ல. என்ன மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சம்மில் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்படி முடிச்சிடலாம் பார்க்குறீங்களா? நமக்கு தெரிஞ்ச மெத்தடை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா அதை முடிச்சிடலாம். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 15 இருக்குது 30 ஸ்டூடெண்ட்டு. சரி, 30 ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் 15. 31 ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் ஏஜும் 15 தான். 20 ஏஜ் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் லெஃப்ட் ஆகிட்டான். ஓகேவா? 20 ஸ்டூடெண்ட் உள்ள ஒருத்தன் லெஃப்ட் ஆகிட்டான். ஆவரேஜ் மாறவே இல்லை. இப்போ நியூவாக ஜாயின் பண்ண 2 பேரில் இந்த 20 ஏஜ் இருந்தானா ஆவரேஜ் 15 இருக்குமா? இப்போ இன்னொருத்தன் ஆட் ஆக போகிறான். அவனும் 15 ஏஜில் ஜாயின் பண்ணிட்டானா ஆவரேஜ் சேமாக தான் இருக்குமா? இதை நான் எக்ஸாம்பிள் சொன்ன அப்புறம் புரியும். இப்போ நான் சொன்னும்போது புரியல இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன புரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ 5 பேர் இருக்கிறீங்க. 5 பேர்கிட்டையும் 5 சாக்லேட் இருக்குது. ஓகேவா? 5 பேர்கிட்டையும் 5 சாக்லேட் இருக்குது. இப்போ 6வது ஒரு பர்சன் வர போகிறான். அவன் வந்தக்கப்புறமும் ஆவரேஜ் 5 தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? அவனும் 5 சாக்லேட்டோடு வந்துட்டானா ஆவரேஜ் மாறாதா? ஸோ எப்பயுமே ஒரு ஆவரேஜ் அன்சேஞ்ச் ஆகுது அன்சேஞ்சாக இருக்குன்னா இது ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நியூவாக ஜாயின் பண்ணுறவனும் அதே ஆவரேஜை ஜாயின் பண்ணிட்டானா ஆவரேஜ் சேஞ்சே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம். இங்கே 30 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆவரேஜ் ஏஜ் 15. ஓகேவா? ஒருத்தன் லெஃப்ட் ஆகிட்டான். 2 பேர் ஜாயின் ஆகிறாங்க. ஒருத்தன் லெஃப்ட் ஆனவன ஏஜ் 20ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஆனவன் 20னா 2 பேர் ஜாயின் ஆகும்போது ஆட் ஆனவனு 20ன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஆவரேஜ் 30 பேர்த்துக்கு அன்சேஞ்சாக இருக்குமா? 15 இருக்குமா? இப்போ ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறான். அப்பயுமே அன்சேஞ்சாக இருக்கணும். என்ன பண்ணணும்? அவனும் 15 தான் இருக்கணும். அவனும் 15 இருந்தால் அன்சேஞ்ச் ஆயிருமா? சிம்பிள். இதை வந்து கொஸ்டின் அப்படியே வாட்சே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இல்லாட்டி இன்னொன்று என்ன பண்ணலான்னா இதே மெத்தடில் என்ன பண்ணலான்னா 450. ஓகேவா? அதாவது 30 பேர்த்தோட ஆவரேஜ் 450. அதுலேருந்து 20 லெஃப்ட் ஆகிட்டான். ஸோ 430 இருக்குது. 31 பேர் ஆவரேஜ் வந்து அதே 15 465. ஸோ 2 மைனஸ் பண்ணால் 35. ஓகேவா? ஸோ இந்த 35 வந்து என்னது? 2 பேரோட ஆவரேஜ், 2 பேருடைய டோட்டல் ஏஜ். ஸோ ஒருத்தனோட இன்னொருத்தன் வந்து 5 கூட. அப்படின்னா 5 மைனஸ் பண்ணிட்டா 30. 30/2 போட்டால் 15. ஸோ என்ன பண்ணுறோம்? ஆவரேஜ்
டோட்டல் மொதல் ஆவரேஜ்லேருந்து 20 கழிச்சிட்டோம். இப்போ ஒரு ஏஜ் இருக்கும். ஃபைனலாக ஒரு ஆவரேஜ் சொல்லிட்டு அது மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் தான் என்னது, அந்த 2 பீப்புளுடைய டிஃப்ரெண்ட், அந்த 2 பீப்புளுடைய ஏஜ். ஓகேவா? ஸோ நிச்சயம் போலாமா? A batsman played 40 innings with average score of 50 runs. The highest score exceeded his lowest score by 172. If the 2 innings are excluded, then the average score of remaining innings is 48. Okay, அதாவது 40 இன்னிங்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் விளாட்றான், அவனுடைய ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50. ஸோ அப்புறம் அவன் டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ? 2000. His highest score exceeded lowest score by 172. ஸோ 2000. ஓகேவா? இவங்க ரெண்டுத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போனா லோயஸ்ட் ஸ்கோர் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் எக்ஸ் ப்ளஸ் 172. ஸோ மைனஸ் இருக்கும். ஸோ எல்லாமே மைனஸாக மாறிடும். ஓகேவா? தென் ரிமைனிங் இன்னிங்ஸ் உடைய ஆவரேஜ் வந்து 48. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இன்னிங்ஸ் டோட்டல் 40 இன்னிங்ஸ், இப்போ என்ன ஆயிடுது 38 இன்னிங்ஸ் ஆயிடுது. ஸோ 30 இன்னிங்ஸோட டோட்டல் ஸ்கோர் இப்போ 38 இன்னிங்ஸ் போட்டிங்கன்னா அதோட ஆவரேஜ் என்ன கிடைக்கும்? 48. ஸோ இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் ஃபைன் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் ஃபைன் பண்ணலாமா? ஓகே, இது வந்து மாடல் 1 நம்மளுடைய பேசிக் மெத்தட். ஓகேவா? நமக்கு மாடல் 2 நம்ம மெத்தட் ஒன்று தெரியும்ல. நம்ம மெத்தட் என்னது? இப்போ 40ன்னு இருக்குது, சரி 50ன்னு இருக்குது, இது என்னவாயிருது 48ஆக மாறிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு இன்னிங்ஸ் வந்தால் பிரச்சனை இல்லை, 2 இன்னிங்ஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறணும். இப்போ 2 இன்னிங்ஸோடைய ஆவரேஜ் என்னது? அந்த 2 பேர் லோயஸ்ட் ஸ்கோர் அண்டு ஹையஸ்ட் ஸ்கோர். ஆஃப்டர் அவங்களுடைய ஏஜ் அவங்களுடைய ரன் வந்து வேறு வேறு ஆகிக்கலாம். பட் ஒன்ஸ் ஆவரேஜ் ஆகிட்டான்னு என்ன ஆயிரும்? 2 பேத்துக்கு 50-50 மாறிடும். கரெக்டாக மாறிட்டு இப்போ இந்த 2 பேர் வெளியே போகிறனால என்ன ஆகுது? 2 குறையுதா? இந்த 2 பேர் வெளியே போகிறனால ஆவரேஜ் ஏஜ் 2 குறையுதா? அப்படின்னா இவங்க 2 பேரும் ஆட் ஆகும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? மிச்சம் இருக்கிற 38 பேத்துக்கு என்ன பண்ணியிருப்பான்? 2 ஏஜாக கொடுத்துருப்பானா? ஸோ அப்போ என்னது 38 × 2 176 டோட்டல். இந்த 2 பேருடைய டோட்டல் ஸ்கோர் 176. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து லோயஸ்ட் ஸ்கோரோட 172 எக்ஸீட்ஸ். அப்படின்னா இதுலேருந்து 172 கழிச்சா 4 வரும், /2. ஸோ அப்படின்னா லோயஸ்ட் ஸ்கோர் வந்து என்ன வரும்? 2. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 174. ஈஸியாக இருக்கா? இது எவ்வளோ கால்குலேட்டிவாக மாறுதா? இது பாருங்கள், ஈஸியாக இருக்குதா? ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அலிகேஷன்லையும் போடலாம். ஆக்சுவலி இந்த சம்மந்தம் அலிகேஷன் நம்ம ட்ரை பண்ணலாமா? ஓகே, 30 ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் ஏஜ் 15. இப்போ 2 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து லெஃப்ட் ஆகி இன்னொரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது அகைன் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ புதுசாக ஒருத்தன் ஜாயின் பண்ண போகிறான், அவனோட ஆவரேஜ் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸு. இதுவும் எக்ஸு. நான் உங்கள்கிட்டே சொன்னேன், ஆவரேஜ் என்னைக்காவது சேமாக இருக்குது பட்சத்தில் நியூவாக பீப்புள் அதாவது நியூவாக ஆட் பண்ணுற பீப்புளும் சேமாக தான் இருக்கணும். 15 முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். செம்ம அலிகேஷன் வந்து பாதியிலே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? தென் இது அலிகேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 48 அப்படிங்கிற ஆவரேஜ் இருக்குது. இப்போ 2 பீப்புள் ஆட் ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஆவரேஜ் 50ஆக மாறிடுது. ஸோ இங்கே எத்தனை இருக்காங்க? 38 பேர், இங்கே 2. ஸோ 48 × 38 + 2x = 40 × 50 20 24. So x = minus plus
இரநூத்தி ஓகேவா? ஸோ அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணோன்னா 60 கரெக்ட் தான். ஸோ 240 ஹைட் ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கணும் மேம். ஓகே இங்கே எக்ஸுங்கிறது எடுக்கக்கூடாது, தப்பாக எடுத்துட்டோம் நம்ம. ஓகேவா? எக்ஸுங்கிறது வந்து என்னென்னா இவங்களுடைய ஓகே கரெக்ட் தான். எக்ஸுங்கிறது வந்து இங்கே என்னது, இந்த 2 பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ், இந்த 2 பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ் தான் எக்ஸு. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 240 அகைன் ஒரு 152 போச்சுன்னா 8 3 ஸோ 8 ஸோ 88. ஸோ இங்கே எக்ஸுங்கிறது என்னது, இந்த 2 பீப்புளோட ஆவரேஜ். ஸோ அப்போனா டோட்டல் ஏஜ் என்ன வரும், 88 × 2 176 கிடச்சிட்டா? ஸோ அதான் சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெளிவாக புரியணும். ஓகேவா? இந்த ஆவரேஜோட இந்த 2 பீப்புளோட ஆவரேஜை ஆட் பண்ணும்போது 50 மாறிடுது. ஸோ ரேஷியோ என்னது, 38:2. இது 19:1 போட்டுக்கலாம். 38:2 போடணும் அவசியம் இல்லை, 19:1 போட்டுடலாம். அப்படி போட்டாலும் சேமாக தான் வரும் ஆன்சர். பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸுங்கிறது அது 2 பீப்புளோட ஆவரேஜ். ஸோ 2 பீப்புளோட ஆவரேஜ் × 2 போட்டிங்கன்னா 176 வரும். ஸோ சேம் 176 வந்துட்டா. இதுக்கப்புறம் அந்த இதை கண்டுபிடிச்சலாம். ஸோ இதில் அலிகேஷனை போடும்போது இன்னொன்றுனா நீங்கள் வந்து எப்பவுமே எக்ஸாக்டாக நீங்கள் அந்த 38:2 போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஓகேவா? கீழே அதோட ரேஷியோ போட்டாலும் எனாஃப் தான். 19:1 கூட போட்டுக்கலாம் நீங்கள். 48 × 19 + x = 50 × 20. ஸோ இதை சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு சேம் எக்ஸ் 88 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மாடல் 3 அலிகேஷன். ஓகேவா? ஸோ 3 மெத்தட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி ஆவரேஜ் weight ஆஃப் m boys is 43. If the weight of the teacher whose weight 63 kg is also included, then average becomes 45. So 43 m ஸ்டூடெண்ட் உடைய ஆவரேஜ் ஏஜ் 43. அப்புறம் டோட்டல் ஏஜ் வெயிட் வந்து 43 × m. இப்போ டீச்சர் ஆட் ஆகிறாங்க 63. ஓகேவா? இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னது, m + 1. இப்போ டோட்டல் வெயிட்டை நம்பர் ஆஃப் பீப்புளால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஆவரேஜ் வந்து 45. ஸோ 43 m + 63 = 45 m + 40. ஸோ 2m = 18, m = 9. இது வந்து பேசிக் மெத்தட் மாடல் 1. ஸோ மாடல் 2 என்னது, நமக்கு ஒரு மெத்தட் தெரியும் இல்லை? ஓகேவா? இங்கே பாருங்கள் 43ன்னு இருக்குது ஆவரேஜ். இது என்னமா வருது, 45 மாறிடுது. ஸோ 2 இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி 2 இன்க்ரீஸ் ஆகுது, 63 ஏஜ் உள்ள ஒரு டீச்சரு ஆட் ஆகும்போது, கரெக்டாக 63 ஏஜ் உள்ள ஒரு டீச்சரு ஆட் ஆகும்போது, இப்போ 63 இருக்கிற டீச்சர் ஆட் ஆகும்போது என்னவாயிடுது, ஆவரேஜ் ஏஜ் 45 மாறிடுது. அப்போனா அதுக்கப்புறம் டீச்சரோட ஏஜ் என்னவா மாறிடும், ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறமும் அவங்களோட ஏஜும் 45 மாறிடும். அவங்க ஆவரேஜ் வந்து என்ன ஆயிடுது, 45 மாறிட்டு. அப்போனா எவ்வளோ, 18. ரிமைனிங் 18 ஏஜ் இருக்குது. இந்த 18 ஏஜை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்களா? கரெக்டாக? ஸோ இந்த 18 ஏஜை தான் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் 2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 18 ÷ 2 போட்டோன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் கிடச்சிருமா, 9. கரெக்டா? ஸோ அகைன் சொல்கிறேன், இப்போ என்ன இருக்குது, டீச்சரோட ஏஜ் 63 இருக்குது. இப்போ டீச்சர் ஜாயின் ஆனதுக்கப்புறம் அவங்க ஆவரேஜ் ஏஜ் என்னவா ஆயிடுது, 45 மாறிடுது. ஸோ அப்புறம் அவங்களோட ஏஜ்லேருந்து ஒரு 18 காணாமல் போயிட்டு, அந்த 18 எப்படி போச்சு, அங்கே இருக்கிற பாய்ஸுக்கு போயிட்டு, அந்த பாய்ஸுக்கு போகிறனால என்ன ஆகுது, ஒவ்வொரு பாய்ஸுக்கும் 2 ஏஜ் ஆட் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் × 2 = 18. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஏன்னா இந்த 18 ஏஜ் தான் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, 2 செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் × 2 = 18 டோட்டல் ஏஜ் n = 9 வந்துருமா? இப்படி ஈக்குவேஷனாக போகிறத விட இது சிங்கிள் ஸ்டெப்பாக போட்டு போயிடலாமா? ஓகே, மாடல் 3 அலிகேஷன் போடலாமா?
அலிகேஷனை போடலாமா? பாருங்கள் போடலாம். இப்போ 43 ஏஜ் இருக்குது ஆவரேஜ். டீச்சர் ஒரு 63 ஏஜ் ஆட் ஆகிறாங்க. அப்போ ஆவரேஜ் 45 மாறிடுது. 18:2. ஸோ இது என்ன நான் சொன்னேன், இந்த 18 அதாவது அதாவது அடி கொடுத்தா 9:1. இந்த இது என்ன சொன்னேன் நான் உங்கள்கிட்ட, நம்பர் ஆஃப் பீப்புளுடைய ரேஷியோ கிடச்சிருமா? இது என்னது, நமக்கு ஆக்சுவலாக பாய்ஸ் தெரியாது, பட் 63 என்னது டீச்சர். நமக்கு டீச்சர் ஒரே ஒரு டீச்சர் தானே. அப்போ நான் 1:1, நான் 9:9. ஸோ பாய்ஸ் = 9. ஸோ அலிகேஷனுமே சிம்பிள் தான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போகலாம். The average age of some student is 25. A teacher joins them. The average age joins them of age 56.5. ஸோ ஆவரேஜ் ஆஃப் சம் ஸ்டூடெண்ட் வந்து 25 இருக்குது. இப்போ டீச்சர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ ஆவரேஜ் ஏஜ் வந்து 56.5 மாறிடுது. சரி, அகைன் தப்பாக சொல்கிற பாருங்க. அதாவது 56.5 இருக்கிற டீச்சர் வந்து ஆட் ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ தட் த நியூ ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட் பிகேம்ஸ் 26.5. ஸோ இப்போ 25 சம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ தெரியாது, எக்ஸு. அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ? 25. இப்போ டீச்சர் ஒரு 56.5 ஆட் ஆகிறாங்க. இப்போ என்ன ஆகிடுறாங்க, ஆவரேஜ் வந்து 26.5 மாறிடலாம். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணால் ஸோ x = 20. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 20. இது வந்து மாடல் 1. ஓகேவா? மாடல் 2 நமக்கு தெரிஞ்ச மடத்தில் என்னது? இப்போ டீச்சர் ஏஜ் 56.5. அது எவ்வளோ கன்வெர்ட் ஆகிடுது ஆவரேஜ் அவங்க ஆட் ஆனதுக்கப்புறம் 26.5 மாறிடுது. அப்போனா ரிமைனிங் எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது? 30. இந்த 30 ஏஜ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இனிஷியல் ஆவரேஜோட 25, இப்போ வந்து 26.5. அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 1.5 செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? ஸோ 30 / 1.5 20. வந்துட்டு ஆன்சர். மாடல் 3 பார்க்கலாமா? மாடல் 3 பார்க்கலாமா? ஸோ 25 இருக்குது, டீச்சர் ஆட் ஆகிறாங்க, ஆவரேஜ் 26.5 மாறிடுது. ஸோ 30, இங்கே வந்து 1.5. ஸோ 20:1 ரேஷியோ. ஸோ 1 = 1னா 20 = 20. ஸ்டூடெண்ட் வந்துட்டா? ஈஸியாக இருக்கா? ஓகே. A batsman in his 12th innings makes score of 63 runs, thereby increase his average score by 2. What is his average after 20 innings? அதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவனோட 12வது இன்னிங்ஸில் 63 ரன் அடிக்கிறானா. அப்படி அடிக்கிறனால ஆவரேஜ் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகுதான். ஓகேவா? ஸோ 11 இன்னிங்ஸுக்கு ஆவரேஜ் தெரியாது, ஏன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இப்போ அவனோட 12th இன்னிங்ஸில் எவ்வளோ அடிக்கிறான்? 63 ரன் அடிக்கிறான். இப்போ ஆவரேஜ் என்னவா? 2 இன்க்ரீஸ் ஆகுதான், A + 2. ஸோ 11A + 63 = 12A + 24. ஓகேவா? ஸோ A = 39. A = 39. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் ஆஃப்டர் 12th இன்னிங்ஸ். ஸோ 12 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? 41 2வே ஆட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து மாடல் 1 பேசிக் மெத்தட். ஸோ மாடல் 2 நம்ம போடலாமா? ஸோ இவன் 63 ரன் அடிக்கிறனால என்ன ஆயிடுது, ஆவரேஜ் 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணியிருப்பான், ஒவ்வொரு ஆளுக்கும் மிச்சம் ரிமைனிங் ஒவ்வொரு 11 மேட்சஸுக்கும் என்ன பண்ணிப்பான், 2 கொடுத்துருப்பான். 41. வந்துட்டு ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? மாடல் 3 பார்க்கலாமா? இப்போ எக்ஸ்னு ஒன்று இருக்குது, 63 ரன் ஆட் ஆகுது. அப்போ ஆவரேஜ் என்னவாகிடுது, X + 2 மாறிடுது. ஸோ ரேஷியோ என்னது, இங்கே 11 இன்னிங்ஸ், இது ஒரு இன்னிங்ஸ். ஸோ 11x + 63 =
equal to 12x plus 2. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கனாலும் ஆன்சர் அதே தான் வரும். எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும், 39 கிடைக்கும். நமக்கு என்ன தேவை, ஆஃப்டர் 12 innings. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 41. ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா. ஆவரேஜ் ஆஃப் 12 number is 20. The average of first 5 number is 18. And that the last 6 number is 22. Find the 6th number. அதாவது 12 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 20 ஆம்பா. இப்போ ஃபஸ்ட்டு 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 18. ஸோ அதை கழிச்சிடலாம். லாஸ்ட்டு 6 நம்பருடைய ஆவரேஜ் என்னது 6. ஆவரேஜ் 6 பீப்புளுடைய ஆவரேஜ் 22. அதையும் கழிச்சிடலாம். ஸோ 240 மைனஸ் 90 மைனஸ் 132. ஸோ ஆன்சர் 18. ஸோ அப்போனா 6வது இன்னிங்ஸுடைய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன வரும், நம்பர் என்ன வரும், 18. அதை என்ன பண்ணிக்கிறோம், டோட்டல் ஆவரேஜிலேருந்து 5 நம்பர் உடைய ஆவரேஜையும் 6 நம்பர் இருக்கிற ஆவரேஜையும் மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற ஒரு நம்பருடைய ஆவரேஜ் கிடச்சிடும். இதுதான் பேசிக். ஓகேவா, நம்மளுக்கு இது மாடல் 1. நமக்கு மாடல் 2 ஒன்று தெரியுமா. நம்ம இப்படி எப்படி யூஸ் பண்ணுவோம். 6th person அவனுக்கு என்ன இருக்கும், 20 தான் இருக்கும். இப்போ இந்த 5 people ஆவரேஜை விட என்ன 2 கம்மி. கரெக்டாக, ஆவரேஜை விட 2 கம்மி. அப்படின்னா இவன் லெஃப்ட் ஆகும்போது என்ன பண்ணியிருப்பான், ஒவ்வொரு ஆளுக்கும் 2 ஏஜ் 5 பேர்ட்டேருந்து வெளியே வந்திருக்கும். ஓகேவா, தென் இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 கூட. அப்புறம் என்ன நடக்கும், 6 பீப்புள்கிட்டேருந்து 2 வெளியே போகும். 18 கிடச்சிட்டா நம்ம மெத்தடில். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உள்ள அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், இது எப்படி போட்டேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காது. ஓகேவா, அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு இது புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 30 70 அப்படிங்கிற ஒரு 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோடைய ஆவரேஜ் என்னது 50 + 70 / 3 40 கிடைக்குமா, 40 கிடைக்குமா. ஓகே, இப்போ இந்த 30 வந்து நமக்கு அன்னோன்னு வச்சுக்கிறோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 30 என்னது அன்னோன். இப்போ என்ன ஆயிரும், ஆஃப்டர் ஆவரேஜ்க்கு அப்புறம் என்ன ஆயிரும், எல்லாத்துக்குமே 40 இருக்கும். அப்போ தான் 120 கிடைக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ 30 என்னவா 40 மாறிடுது. ஓகே இருக்குது. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 20 40 மாறுது ஆஃப்டர் ஆவரேஜ். கரெக்டாக. அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 20 40 மாறிடுது. கரெக்டாக. இப்போ இந்த 20 லெஃப்ட் ஆகும்போது என்ன பண்ணியிருப்பான், அவன் கடன் வாங்கின 20 கொடுத்துருப்பானா, அவன் வாங்கின கடனை 20 கொடுத்துருப்பானா. அப்போ தான் அவன் 20 மாற முடியும். ஸோ அவன் வந்து 20 வச்சிருக்கிறான். இப்போ ஜாயின் ஆகும்போது 40 மாறிடுறான். ஸோ அவன் வெளியே போகும்போது என்ன பண்ணுவான், அவனோட 20 மட்டும் எட்டு போயிட்டு ரிமைனிங் 20 வச்சுட்டு போயிடுவான். ஓகேவா. இப்போ இந்த 70 40 மாறிடுது. ஸோ இவன் என்ன பண்ணுவான், ஆட் பண்ணும்போது 30 கொடுத்துருப்பான். ஸோ இப்போ வெளியே போகும்போது என்ன பண்ணிடுவான், அவனோட 30 ஏற்கனவே 40 இருக்குது, அவனோட 30 வாங்கிட்டு போயிடுவானா. இப்போ ஆட் பண்ணுங்க, 30 கிடச்சிட்டா, இவனோட ஏஜ் கிடச்சிட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை திருப்பி இன்னொரு தடவை போடலாம் வாங்க. 20 30 70 40. இப்போ இந்த 20 அன்னோன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 அன்னோன். ஸோ இந்த 20ஓட ஆவரேஜ் என்னது 40 இருக்குது. இப்போ இந்த 30 என்ன பண்ணுவான், இந்த 30 என்ன பண்ணுவான், லெஃப்ட் ஆகும்போது அவன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்க 10 கொடுத்துட்டு போயிடுவான். இந்த 40 என்ன பண்ணுவான், அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற 30 வாங்கிட்டு போயிடுவான். அவன் கொடுத்த 30 20 கிடச்சிட்டான். தேர்டுமே போட்டு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ இதுதான் அன்னோன்னு வச்சுக்கோங்க. அவனோட இது வந்து 40. ஓகேவா. இப்போ இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்னு வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆவரேஜோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த 20 என்ன பண்ணுவான், அவன் கொடுக்கும்போது அவனோட 20 கொடுத்துட்டு போயிடுவான். 40லேருந்து 20 கொடுத்துட்டு போயிடுவான். இவனும் 40லேருந்து 10 கொடுத்துட்டு போயிடுவான். கிடச்சிட்டா. ஸோ அதே மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 20ன்னு இருக்குது,
அந்த ஒரு பீப்புளோட ஆவரேஜ் 20, அன்னோன் வந்து ஒருத்தன் தான், அவனோட ஆவரேஜ் 20 எடுத்து வச்சுக்கிட்டோம், ஏன்னா ஆவரேஜ் 20 தான். இப்போ இந்த 5 பேர் ஆவரேஜோட என்ன இருக்காங்க, 2 கம்மியாக இருக்கிறாங்க. அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது 2 வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க லெஃப்ட் ஆகும்போது என்ன பண்ணியிருப்பான், அந்த 5 பேருமே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு ஆளும் 2 அவனோட 2 கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ இவன் வச்சுக்கான் 22, ஆவரேஜோட 2 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறான். ஸோ இவன் வாங்கிட்டு இவன் லெஃப்ட் ஆகி போகும்போது என்ன பண்ணுவான், அவன் கொடுத்த 2மே வாங்கிட்டு போயிடுவான். 6 × 2 ஓட்டா 18. ஸோ இந்த 6th பீப்புளுடைய நம்பர் கிடச்சிட்டான். ஈஸியாக இருக்கா மெத்தடு? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இன் a series of 11 matches of cricket, average runs of Rohit Sharma is 85. ஸோ 11 மேட்ச் உடைய ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 85. அப்புறம் டோட்டல் ஏஜ் என்ன வரும், 11 × 85. ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சு இஸ் ஆவரேஜ் ரன்ஸ் வாஸ் 72. ஸோ முதல் 4 மேட்ச்சுக்கு அவரோட ஆவரேஜ் 72. நெக்ஸ்ட்டு 6 மேட்ச் இது ஆவரேஜ் வாஸ் 90. ஸோ அடுத்த 6 மேட்ச்சுக்கு அவனோட ஆவரேஜ் 90. ஸோ இப்போ லாஸ்ட் மேட்ச்சை எவ்வளோ அடிச்சிருப்பான். அப்புறம் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சுக்கு அவன் அடித்த டோட்டல் ரன்னு, அடுத்த 6 மேட்ச்சுக்கு அவன் அடித்த டோட்டல் ரன்னு, இதை மைனஸ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருமா? பட் நமக்கு ஒரு மெத்தட் தெரியுமா, இது வந்து மெத்தட் 1, நம்ம வந்து மாடல் 1. ஓகேவா? நம்ம மெத்தட் தெரியுமில்ல, பாருங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் பாருங்கள். பட் நம்ம மெத்தட் பாருங்கள், ஆவரேஜ் என்னது 85. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, 13. அப்புறம் என்ன பண்ணியிருப்பான், ஆவரேஜோட கம்மியாக இருக்குது. ஸோ அவன் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பான், ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 13 வாங்கியிருப்பான் அவனோட மொத்த இதுலேருந்து. இப்போ போகும்போது என்ன பண்ணுவான், அந்த 13 லெஃப்ட் பண்ணிடுவானா, 4 பேர் கொடுத்துட்டு போயிடுவானா, அவன் வாங்கின 13. இவன் பாருங்கள், இவன் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பான், அவன் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற 5 கொடுத்துருப்பானா. இப்போ போகும்போது என்ன பண்ணிடுவான், அந்த 5 வாங்கிட்டு போயிடுவானா 6 பேர். 52 - 30, ஸோ 107. சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? இது நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஆகும், டைம் எடுக்கும். நீங்கள் சால்வ் பண்ணாலும் 107 தான் வரும். ஓகேவா? ஓகே டன். ஓகே, இதை அலிகேஷனில் போட முடியுமா? அலிகேஷனில் போட முடியுமா? இதை போடலாமே, எப்படின்னு பார்க்கலாமா? இந்த சம் போடுவோம், இதுவுமே அதுதானே. ஆமாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க மாடல் 3 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 18 5 பேரோட ஆவரேஜ், 22 6 பேருடைய ஆவரேஜ். ஸோ முதல் இந்த 2 பேர்த்தோட ஆவரேஜ் ஃபைன் பண்ணுவோமா? இங்கே 5 இங்கே 6, இந்த 2 பேரோட ஆவரேஜ் ஃபைன் பண்ணுவோமா? இதை வந்து உட்காந்து அலிகேஷனில் போடலாம். 18 22 x 5 இப்படி சால்வ் பண்ணால் இதோட ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? பட் நமக்கு தான் நம்ம மெத்தட் தெரியுமே. இப்போ 18 காமனாக எடுத்துக்கிட்டோன்னா இதோட எவ்வளோ இது அதிகமாக இருக்குது, 4 அதிகமாக இருக்குது. அப்போனா என்ன நடந்திருக்கும், இந்த 6 பேர்ட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற 4 தான் இப்போ ஆட் ஆகும். டோட்டல் எவ்வளோ, 11 பீப்புள். ஸோ இப்போ ஆவரேஜ் வந்து இது தான். ஸோ 18 24, ஸோ 18 + 24 பை 11, இதுதான் இவனோட ஆவரேஜ். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. நம்ம அலிகேஷன் போட முடியுமானா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்களோட ஆவரேஜ் இது தான். ஓகேவா? ஸோ இப்போ 18 + 24 பை 11 ஒரு பீப்புள் ஆட் ஆகிறான். அப்போ ஆவரேஜ் என்னவா மாறிடுது, 20 மாறிடுது. ஸோ இது 11, இது வந்து 1, ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் கிடச்சிரும். சால்வ் பண்ணி காட்டலாமா? 11 × 198 + 24 11, இது மல்டிப்ளை பண்ணும்போது 11 கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12 ஓகேவா 240. ஸோ 240 நீங்கள் இதுலேருந்து கழிச்சிங்கன்னா ஒரு 40, இங்கே ஒரு 2 போயிடும். ஸோ 22 கழிச்சோன்னா 18 வந்துட்டா. ஸோ அலிகேஷன் போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போடாமா? இந்த இது எப்படி போடன்னு டவுட்டாக இருக்குதா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இப்போ ஆவரேஜை பேஸாக காமனாக 18 எடுத்துக்கிறோம் 5 பேர்த்துக்கு. இப்போ அப்படின்னா இவங்களுக்குமே ஆவரேஜ் என்ன ஆயிரும் 18ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இவங்க என்ன இருக்குது 4 இருக்குது, 6 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா 6 × 4 24. ஸோ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆட் ஆகுது 24. இந்த 24 தான் டோட்டல் பீப்புள் எவ்வளோ 11. இந்த 24 தான் 11 பேர்த்துக்கும் ஈக்குவலாக டிஸ்பியூட் ஆகும். ஸோ ஆவரேஜ் ப்ளஸ் இந்த 24/11 போட்டால் அந்த எக்ஸ்ட்ராவாக வர ஆவரேஜ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஆவரேஜ் வச்சுருமா ஆஃப்டர் சிம்பிள். ஓகேவா? இது நம்ம பார்த்த கொஸ்டின் தான், நம்ம இது மாதிரி பார்த்தோம்னா அதே தான் இதுவும். ஸோ இதையுமே அதே மெத்தடில் போடலாம், அலிகேஷனில் போடலாம். ஓகேவா? எப்படின்னா எக்ஸு 2:3. ஸோ இது அலிகேஷன் போட்டால் என்ன வருமோ அதே தான். இப்போ இதை 72 காமனாக எடுத்துக்கிட்டோன்னா 18 × 3 / 5. இதுதான் வந்து ஆவரேஜ். அதுக்கப்புறம் இதை நம்ம அகைன் இந்த மெத்தடில் போய் போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? The average age of 25 members is 65. The average age of 10 number is 64 and the last 30 member is 69. ஓகே, இதுக்கு முன்னாடி 1 people இருந்தாங்களா? இப்போ பாருங்கள் 2 people வர்றாங்க. ஸோ இங்கே லிட்டில் பிட் கான்செப்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ மொதல் மெத்தட் 1 பார்த்துக்கலாம். மாடல் 1 67 × 25 -10 × 64 -13 × 69. இதை சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 11th நம்பர் இஸ் 25% ஆஃப் 12th நம்பர். ஸோ 11th = 12th ரேஷியோ வந்து 1:4. ஸோ கிடைக்கிறத 5 டிவைட் பண்ணி இந்த 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இது வந்து மாடல் 1. ஓகேவா? மாடல் 2 நம்ம மெத்தட் போடலாமா? ஓகே. ஸோ ஆவரேஜ் என்னது 67. இப்போ 10 மெம்பருக்கு என்ன இருக்குது 3 கம்மியாக இருக்குது. அப்படின்னா போகும்போது என்ன பண்ணியிருப்பான், அவன் வாங்கியிருப்பான், அதை கொடுத்துட்டு போயிடுவான் 3. ஸோ 20 × 3. இவன் 2 அதிகமாக இருக்குது. ஸோ அவன் கொடுத்ததான் போகும்போது வாங்கிட்டு போயிடுவான் 13 × 2. ஸோ இது கரெக்டா? இது கரெக்டா? அதே மாதிரி தானே போட்டோம். ஆனால் இங்கே 2 people இருக்காங்க இங்கே பாருங்கள் 10 13 மிச்சம் 2 people இருக்காங்கல்ல. ஸோ இந்த ஆவரேஜை வந்து 2ஆக மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 46/2 போட்டோம், ஏன்னா 2 peopleனால. இங்கே 2 peopleனால 67 டேரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன்னா இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த 67 × 2 போட்டால் தான் அவங்களுடைய ஆவரேஜ் அந்த 2 பேர் வந்து ஆஃப்டர் ஆவரேஜ் ஏஜ்க்கு அப்புறம் இருக்கிற அவங்களோட டோட்டல் ஏஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ×2 போட்டுன்னு மறந்துடாதீங்க. இதுவே 3 பேர் இருந்தால் ×3 போடணும், 4 இருந்தால் ×4 போடணும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 134 + ஒரு 4 வரும் 138. ஓகேவா? ஸோ ரேஷியோ என்னது 1:4. அப்படின்னா 38 × 4/5. ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணால் 130/5 போட்டால் 26. 26 × 4 போட்டால் 108. 26 ஆமாம் 108 52 104. சாரி, தப்பாக போட்டேன். 104 + 10 32/5 போட்டிங்கன்னா 6.4. ஸோ 110.4 இது ஆன்சர். ஸோ 12th நம்பர் என்னது 110.4. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இதுவுமே வந்து நம்ம அந்த இதில் போடலாம், இந்த மெத்தடில் போடலாம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. The average of 8 observation was 20.5. It noticed that 2 of those observations were wrongly taken. One observation was 14 more than original. For example பாருங்கள் 4x இருக்குது. ஓகேவா? இதுதான் ஒரிஜினல். இதை விட எக்ஸ்ட்ரா 14 எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம டோட்டல்லேருந்து -14 எடுப்போம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கோர் வந்து 100 வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை தப்பாக நான் 110 எடுத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணும், அது வந்து 110லேருந்து என்ன பண்ணணும் 10 கழிக்கணும். எக்ஸ்ட்ரா எடுத்து 10 கழிச்சிட்டா 100 கிடச்சிடும்ல, அதே தான். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து 8 அப்சர்வேஷன் இது வந்து என்னது ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 20.5. அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணால் 8 × 25 பண்ணால் 200 + 1 4 204. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா 14 எடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 14 மைனஸ் பண்ணணும். த ஒரிஜினல் வேல்யூ அண்ட் அதர் ஓகே அண்ட் அதர் அப்சர்வேஷன் வாஸ் ராங்லி டேக்கன் 31 இன்ஸ்டெட் ஆஃப் 13. அதாவது 13க்கு பதிலாக 31 எடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் 31 மைனஸ் பண்ணிவிட்டு 13 ஆட் பண்ணிக்கலாமா? ஏன்னா தப்பாக எடுத்துட்டாங்க. அதை மைனஸ் பண்ணிட்டு கரெக்டான அதை ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ண என்ன வரும்? 32 மைனஸ் பண்ணால் 172வா? ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் டோட்டல் அந்த 8 பீப்புளோடைய டோட்டல். ஓகேவா? அப்சர்வேஷன். இதை ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. வாட் இஸ் தி கரெக்ட் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் 8 பீப்புள்? ஓகே 172 / 8 போட்டால் 2 1.5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து பேசிக். ஸோ நான் ஒன்றும் பண்ணல, என்ன பண்ணிக்கிறேன், டோட்டல் வேல்யூலேருந்து தப்பாக எடுத்ததை மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிட்டா ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிரும். இந்த ஒரிஜினல் வேல்யூவை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் டிவைட் பண்ணிட்டோம்னா ஆவரேஜ் கிடச்சிரும். இது வந்து மாடல் 1 பேசிக். நமக்கு ஒன்று தெரியுமா? இப்போ ஆவரேஜ் எவ்வளோ? 25.5. கரெக்டா? 25.5. ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க? 14 தப்பாக எடுக்கிறாங்க. கரெக்டா? ஸோ ப்ளஸ் 31 தப்பாக எடுத்துட்டாங்க. கரெக்டான எழுது 13. இப்போ எவ்வளோ வருது? 42 வருதா? 42 வருது. ஓகே சரி 42வா? 32. 32 வருதா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எவ்வளோ? 32 தானே. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் இருக்கிறாங்களா? இங்கே வந்து மைனஸ் பண்ணணும் 32, அதனால் மைனஸ் போட்டுக்கிட்டேன். 32 / 8. ஸோ இந்த 4ங்கிற ஆவரேஜ் தான் இதுலேருந்து டோட்டலாக வெளியே வருது. ஸோ அகைன் சொல்கிறேன், இது வந்து மெத்தடு மாடல் 2 நம்ம எப்பயும் போகிற மெத்தட் தான். பட் ஒவ்வொரு மெத்தடுக்கும் சின்ன சின்ன மாறும். எப்படி மாதிரி இப்போ ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி வர வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்குது. இப்போ ஏதாவது சம் பாருங்கள், இதாக பாருங்கள் 85. இங்கே வந்து இந்த 85 எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம்? எக்ஸாக்ட் நம்பர் ஃபைன் பண்ணுறோம். அதனால தான் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ட்டு அவங்களுடைய எக்ஸ்ட்ரா வர இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். பட் இங்கே டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆவரேஜ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். அவன் கேட்குற ஆவரேஜ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜில் என்னது? டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் திங்ஸ். ஸோ 25.5ங்கிறது ஆவரேஜ். இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த எக்ஸ்ட்ராவாக எனக்கு எடுத்துக்கிட்ட ஆவரேஜை நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 32ங்கிறது எக்ஸ்ட்ராவாக எடுத்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை நான் ஆவரேஜை கன்வெர்ட் பண்ண என்ன ஆயிரும்? 32 / 8 போட்டால் 4. ஸோ இந்த 4ங்கிற ஆவரேஜ் தான் எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் அந்த நம்பர் மாறனால என்ன ஆயிடுது? 4 ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ அதை மைனஸ் பண்ணுறேன், என்ன ஆயிரும்? ஒரிஜினல் ஆவரேஜ் கிடச்சிருமா? இதுக்கு முன்னாடி வர மல்டிப்ளை பண்ணியிருப்போம், இந்த இடத்துல டிவைட் போட்டிருப்போம். அது இங்கே இருக்குமே டிவைட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு இடத்துல. இந்த இருக்கு பாருங்கள், 18ங்கிற நான் ஆவரேஜை அப்படியே பொசிட் பண்ணி எனக்கு ஆவரேஜ் ஃபைன் பண்ணணும்னா நான் டிவைட் தான் பண்ணணும். நான் ஆவரேஜ் பொசிட் பண்ணி எனக்கு டோட்டல் வேல்யூ இல்லை நம்பர் கிடைக்கணும் அப்படின்னா நான் மல்டிப்ளை பண்ணுவேன். நான் ஆவரேஜை வச்சுட்டு பொசிட் பண்ணி எனக்கு ஆவரேஜ் தான் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணிக்கணும்? நான் டிவைட் பண்ணிடணும். அந்த டோட்டல் வேல்யூவை டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸ் ஐட்டம் குவான்டிட்டியை வச்சு டிவைட் பண்ணிடணும். அப்போ தான் ஆவரேஜாகவே மெயின்டைன் ஆகும். இல்லைனா அது என்ன ஆயிரும்? வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அதை தான் நான் இங்கே பொசிட் பண்ணிக்கிறேன். ஸோ 22.5ங்கிற ஆவரேஜ். இப்போ 32 / 8 வந்து நான் என்ன பண்ணிடுறேன்? டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு அது 4ங்கிற ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டா ஒரிஜினல் ஆவரேஜ் கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இது வந்து ஓகே. ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் பிளேஸ் 25 days record is 15. It was later found that
இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் 4 days வாஸ் ஓகே. ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம். இதோட 50 minutes ஆகிட்டு ஹோம்ஒர்க். ஸோ இந்த சம் வந்து ஹோம்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இது பண்ணுங்கள். அண்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். அது சொன்னு நான் சொல்கிறேன், வீடியோவை கரெக்டாக இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவை கன்டினியூ பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து பெனிஃபிட் ஆகும். அப்போ தான் வந்து கனெக்ஷன் இருக்கும். என்ன பண்ணுறோங்கிறது புரியாது. ஆல்சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எந்த தமிழ் சேனல்லையும் சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க. நான் சுயராக சொல்கிறேன், எங்கேயுமே இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஆவரேஜை வந்து சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இதுவரை தமிழ் சேனல் இருக்காது. மேபி இதுக்கப்புறம் வரலாம், நம்ம வீடியோ பார்த்துட்டு வேணால் போடலாம். பட் இதுவரை கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. உங்களுடைய பிகினர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.